Hi friends, this is V.V. Murthy from Sri Rajiv Gandhi IAS Academy, Chennai. And I want to share my views about the notification for SSC CGL examination 2023. Staff Selection Commission for combined graduate level. Students from age of 18 to 25 are eligible to appear for this examination. But my worries are about and concern are about the South India and particularly about Tamil Nadu. Most of the parents, most of the students are not aware of whether they are eligible to write examination at the age of 18. Since they do their undergraduate level, since they do their postgraduate level, since they prepare for many exams where they do not focus on this competitive exams from the central government. But it's a good news that now we have a good news. You can write your examination on your own language, either Telugu or Tamil or Kannada or Malayalam. This is a very biggest news in this 2023. So I thank the government of Tamil Nadu also to had a demand with the central government, and where union government and state government has given a permission to write us in the Tamil, in our own language. So coming to the notification, let me also use my bilingual language in Tamil and English, okay? Coming to this SSC CGL examination, Staff Selection Commission CGL examination, Staff Selection Commission CGL exam combined graduate level 2023 examination la we have 7,500 vacancies. In the exam la May 10th we are going to start the class. May 10th class start பண்ணுறோம். ஏஜ் என்ன 18. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும் பொருத்தமாகும் அப்படின்னா, நாங்கள் இந்த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் நடத்தும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட்டாக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களால கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது. ஏஜ் பார்த்திங்கன்னா +2 17 கம்ப்ளீட் ஆகிருக்கும், 18 அவங்க கிராஜுவேஷன் சேர்ந்துருப்பாங்க. ஆனாலும் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். முதல் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிட்டாலும் இட்ஸ் எ வெரி ஹாப்பியஸ்ட் நியூஸ். மேபி முடியல அப்படின்னாலும் யூஜியோ பிஜியோ படிச்சிருந்தாலும் கூட அவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி ஒரு டீட்டெயிலு கிளாஸஸ் ஃபார் ஜிகே அண்ட் ஆப்டிடியூடு, அதே போல் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், அப்படி இந்த 4 சப்ஜெக்டையும் நாங்கள் ஃபோக்கஸ்டாக அவங்களுக்கு ஒரு டீச்சிங் கொடுத்துட்ருப்போம். அதுக்கு பிறகு 15,000 ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், ஒரு நாளைக்கு 250 கொஷின். இந்த ப்ரோக்ராமுடைய டியூரேஷன் 60 டேஸுக்கு பண்ண போகிறோம். 30 டேஸ்க்கு 7,500 கொஷின்ஸ். அப்போது வந்து 60 டேஸுக்கு 15,000 கொஷின்ஸ் உங்களை வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணிவிடுவோம். அந்த 15,000 கொஷினில் உங்களுக்கு வந்து ஒரு எம்சிக்யூ மோடில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் மோடில் டீச் பண்ணோம்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது, இதனோட சேலரி ஏதோ ரொம்ப குறைவான சேலரி எல்லாம் கிடையாது. இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலரி. அதாவது என்னென்னா 35,000 1,42,000 வரைக்கும் சேலரி இருக்குது. 1,14,000. அதாவது இது வந்து லெவல், அதாவது என்ன, இது வந்து லெவல் 6 லெவல் 7 8ன்னு சொல்லுவோம். அதாவது பிஎன்சி சர்வீஸ்னு சொல்லுவோம். ஓகே, இது பிஎன்சி சர்வீஸ்னு சொல்லுவோம். லெட்ஸ் கம் டு இந்த செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரைட். இப்போ இந்த கமிஷன் வந்து எங்கெல்லாம் இந்த போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்க மினிஸ்ட்ரிஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ். மினிஸ்டர் மத்திய அமைச்சர் நிறைய இருக்கும். ஜல் சக்தி இருக்கும், ரூரல் டெவலப்மெண்ட் இருக்கும், எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஸ்கில் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இப்படி மல்டிபிள் இண்டு ரிலிஜியன்ஸ் இருக்கும், நிறைய மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ரைட், ஹோம் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிஃபென்ஸ் இருக்கும். இப்படி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், வெவ்வேறு மினிஸ்ட்ரி அமைச்சகத்தின் கீழே தேர் ஹேவிங் த ரெக்ரூட்மெண்ட். அப்போ அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட போஸ்ட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பி போஸ்ட், குரூப் பி போஸ்ட் அண்ட் குரூப் சி போஸ்ட். ஸோ அதுபோல் மினிஸ்ட்ரிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், ஓகே, ஒரு கான்ஸ்டியூஷன் பாடிஸுக்கு உள்ளார். அதுக்கப்புறம் ஸ்டாச்சுவேட்டரி பாடிஸ், ட்ரிபுனல்ஸ், இப்போ ரெட்ரஸல் கமிஷன்ஸ் இருக்கும், லா ட்ரிபுனல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு ட்ரிபுனல்ஸ்குள்ளவும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த போஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணுறோம். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குதுன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ரைட். அடுத்தது இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், ரைட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜியில். அதுக்கப்புறம் சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அப்புறம் சிபிஐசி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அதே போல் டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், நார்கோட்டிக்ஸ், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னெல்லாம் போஸ்ட்டுக்கு போகலான்னா
நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக போகலாம், சப் இன்ஸ்பெக்டராக போகலாம், ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவாக போகலாம், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸராக போகலாம், இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போகலாம், இன்கம் டேக்ஸில், இப்படி பல்வேறு போஸ்ட்டில் ரொம்ப மதிப்பு மிக்க போஸ்ட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறது. அருமையான சேலரி வந்து 1,42,000 வரைக்கும் கொடுக்குற ஒரு சேலரி தான் இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சிஜிஎல் எக்ஸாமினேஷன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வயசை பாருங்கள், 18 வயசுலேருந்து 30 வயசு. இதெல்லாம் 18 வயசுலேருந்து 30 வயசு. மினிமம் எலிஜிபிலிட்டியாக 18 தான், ரைட்? ஏஜ் லிமிட்டு 18 தான், ரைட்? ஏஜ் லிமிட்டு 18 தான். ஸோ இப்படி இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுடைய ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து we are going to give you a wonderful opportunity. இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் படிக்க வேண்டியது இந்த கோர்சஸில் உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி எக்ஸாம் எழுதணும், இதை நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா, ஒரு வந்து இந்த டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் இருக்கும். இந்த டயர் 1 எக்ஸாம், டயர் 2 எக்ஸாமோட டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணல, டயர் 1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கூல் டேஸில் படித்தது. ஒருவேளை சிலர் வந்து மெட்ரிகுலேஷனை படிச்சிருப்பாங்க, அப்போ அவங்க வந்து மெட்ரிகுலேஷன் போது அவங்களோட ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு சிலபஸ் வச்சுருப்பாங்க. அதே போல் சிபிஎஸ்சி படிச்சிருக்கிறவங்க என்சிஆர்டி சிலபஸ் படிச்சிருப்பாங்க. ஸ்டேட் போர்டில் படித்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர்டி சிலபஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் சிலபஸ். பட் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம தொகுத்து கிரேட் 6லேருந்து கிரேட் 12 வரைக்கும், கிரேட் 12 வரைக்கும், கிரேட் 6 கிரேட் 12 வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், இப்படி வந்து இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ், டேட்டா என்ட்ரி ஸ்பீடு என்ன. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க என்னென்ன துறை கேட்டிருக்காங்களோ, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, செக்ஷன் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு, சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க், இப்படி பல்வேறு வகையான கேட்டிருக்க பதவிகளுக்கு ஏற்ற வகையில் அவங்க தகுதியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுனால் என்னுடைய ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் குழந்தை சின்ன வயசில், ஏன்னா எனக்கு எல்லோரும் ஆசைப்படுறது அரசாங்க வேலைக்கு போகணுங்கிறது தான். காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிறது இன்றைக்கி எல்லோரும் மனசில் ஊறிடுச்சு. கடந்த 6 வருஷமாக நீட்டு, ஜேடபிள்யூலாம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. எய்ம்ஸ் எக்ஸாம்லாம் 35-40 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. அதில் இப்போ வந்து நீட் எக்ஸாம். ஸோ எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா துறையுமே. அதே போல் மத்திய அரசு, அதாவது யூனியன் நடுவண் அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டுக்கொண்டதில் இப்போ தமிழில் எக்ஸாம் எழுதுகிற இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அவர் அல்டிமேட் எய்ம் இஸ் தட் 7500 போஸ்ட் இருக்குன்னா குறைந்தபட்சம் நம்ம தமிழகத்திலேருந்து 20% பேராவது, அதாவது 20% பேராவது நம்ம உள்ளே போகணுங்கிறதா நம்மளோட நோக்கமாக இருக்கணும். ஸோ நாங்கள் ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி, யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், இந்த பல்வேறு துறைகளில் பல்வேறு எக்ஸாம்ஸில் ஒரு பெட்டர் ரிசல்ட் கொடுத்த ஒரு ஏறத்தாழ 18 ஆண்டுகால நிறுவனம். ஸோ ஐ அஷ்யூர் தட் we will give you very good results. We will give you the proper training. We will give you the proper guidance. We will give you the exact route how to approach this SSC exams. And not only SSC exam, even if you are going to appear for future in UPSC exam also, we will show you the exact road map. We will show you the exact planner. We will give you the exact guidance that how to crack SSC, CGL exam and UPSC exam. Dear friends, this is a wonderful opportunity and we are giving you more than 60 tests with 7,500 question and answers, and every day we will be having the discussions and we will be in touch with you. And you please subscribe our Telegram channel to know about the current affairs, that is general knowledge and current affairs, what is happening every day in this nation and out of this nation, which will support you for all the competitive examination. Subscribe our channel like Rajiv Gandhi IAS Academy in Telegram, and in Rajiv Gandhi IAS Academy in Facebook, and Rajiv Gandhi IAS Academy in YouTube. Please subscribe and follow us. Thank you so much. Thank you. Wish you all the best. For any information, just call 98949 96777. Thank you so much.